யாருக்காவது நான் கொஞ்சம் கடனோடு தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? யாராவது கடனோடு வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? 10 ரூபா 20 ரூபா கடன் இல்லாமல் இருக்குமான்னு யாராவது ஆசைப்பட்றீங்களா? இல்லை ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் வாழ முடியும் பிரதர் என்னால் அந்த பூமியில் அப்படின்னு நம்புறீங்களா? ஒரு பைசா கூட கடனாளியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? எப்படி தேவனும் முடியுமா? அது எப்படிங்க? ஒரு பைசா கூட நீங்கள் லட்சக்கணக்கில் கடனாளியாக நீங்கள் இருப்பீங்க, ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் உங்களை வாழ வைக்க ஏசப்பாவால் முடியுமா? சொல்லுங்கள், விவரமான ஆள் தானே. ஏசப்பாவால் முடியுமா? 1 ரூபா கூட என்னை கடனாளியாக வாழ விடுமா? அது கௌரவ பிரச்சனை. அதனால் ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுவீங்க, ஆமாம் பிரதர் 1 பைசா கூட நான் கடனாளியாக யாருக்கு இருக்க விரும்பலை அப்படின்னு தைரியமாக சொல்லுவீங்க. ஏன்னா அது உங்கள் மான பிரச்சனை, தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. அந்த மனநிலை வியாதி வந்தாலும் இருக்கணும். இருமிக்கிட்டு இருக்கிறதும் கௌரவ பிரச்சனை, தும்மிட்டு இருக்கிறது ஆமாம் டஸ்ட் அலர்ஜி வந்தால் கூட தும்மக்கூடாதுன்றேன் எனக்கு சேர்த்து. இருமல் வந்தாலும் கௌரவ பிரச்சனைன்னு நினைக்கணும். சின்ன அலர்ஜி வந்தாலும் கௌரவ பிரச்சனை நினைக்கணும். கால் தட்டுனாலும் கௌரவ பிரச்சனை நினைக்கணும். ஏன் நினைக்க மாட்டேன்றோம்? நினைக்கணும் சார். இனி நினைப்பீங்க. 15 பேரா 20 பேரில் ஒருத்தர் நினச்சா போதும் சார் இந்த பிரசங்கம் சக்ஸஸ். அந்த ஒரு ஆளுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒருத்தர், நான் ஒரு வியாதி கூட இல்லாமல் வாழ்வேன், என்னை 1 பைசா கூட கடனாளியாக இருக்க விடாமல் வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்து என்னை ஒரு வியாதியும் இல்லாமல் வாழ வைப்பார்னு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? நம்ம கலாச்சாரம் அப்படி, நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் அப்படி. அம்புட்டு நோயில் இருக்குது. அதான் மாதிரி தான் சொல்கிறேன். இந்த ஊரில் கடன் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். கடன் இல்லாத ஆள் ஒருத்தர் நிப்பாட்டுங்க. 1-2 பேர் ஆத்தி புத்தார் போல் அங்கங்கே இருப்பாங்க. அவங்க மத்தியில் கடனோடு வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வியாதியோடு வாழக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன்றீங்க. ஏன்? தேவனால் முடியாதுன்னு தானே? முடியும். நமக்கு நடக்கும் சார். சரியான பாயிண்ட்டை பிடிச்சோமா? ஆமாம். இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்க, இதான் சத்தியம். இதிலேருந்து டேக்கப் ஆயிடுவீங்க உங்கள் வாழ்க்கை. நீங்களே நம்புவீங்க. நீங்கள் நம்புறீங்களா? இப்போது என்னால் ஒரு வியாதி இல்லாமல் வாழ முடியும் நீங்கள் நம்பிட்டீங்களா? அது போதும், கண்டிப்பாக வாழ்ந்துருவீங்க. ஆமாம். ஏன்னா கடன் அடைக்கிறவர் தானுங்க வியாதியை சுகப்படுத்துகிறாரு. கடனை மட்டும் இயேசு கிறிஸ்து சரி பண்ணுவார், வியாதியை சுகமாக்க மாட்டார்னு ஏதாவது வசனம் ஏதாவது இருக்கா? தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இல்லை 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 இல்லை. எத்தனை பேர் புரியுது? அதே போல் தான் பாவ காரியத்தில் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கிற எல்லா பாவத்தையும் விட்டுட்டு சூப்பராக வாழ தேவனால் வைக்க முடியும். கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமாம், நான் நம்புகிறேன் சார், 100% நம்புகிறேன். நாமெல்லாம் 1 பைசா கடன் யார்ட்டையும் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம். அநேகருக்கு கடன் கொடுப்போம். அப்படித்தான் நாம் ஒருத்தர் கூட வியாதியாக இருக்க மாட்டோம். ஒரு வியாதி கூட நம்ம சரீரத்தில் இருக்க, நாம் சுகத்தை அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். சொல்லுங்கள், நான் 1 பைசா கூட கடனாளியாக இருக்க மாட்டேன், அநேகருக்கு கடன் கொடுப்பேன். ஏன்னா தேவன் அப்படி தான் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் மேலே இருக்கிற வாக்குத்தத்தம் அப்படி தான். நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன். சரிங்களா? அநேகருக்கு கடன் கொடுப்பேன். இன்றைக்கி நான் கடனாளியாக இருக்கலாம், இன்றைக்கி நான் கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நான் சீக்கிரத்தில் அநேகருக்கு கடன் கொடுக்குறவனாய் மாறுவேன். அதை எப்படியோ அதே போல் நான் இன்றைக்கி வியாதியோடு இருக்கலாம், இன்றைக்கி சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனால் எல்லா வியாதியிலிருந்தும் இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்குவார். நான் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருப்பேன். ஆமேன். ஆமாம், அநேகர் என் மூலமாய் சுகம் அடைவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். எத்தனை நம்புறீங்க? ஆமேன். கண்டிப்பாக வாழலாம். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். நீங்கள் அநேகருக்கு காசும் கொடுப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகத்தையும் கொடுப்பீங்க. நீங்கள் தலையில் கை வச்சாலும் சுகம் ஆயிடுவாப்பில். ஆமேன். ஆமாம், நீங்கள் சுகமாகி அந்த விசுவாசத்தில் இருப்பீங்க இல்லையா? ஒரு வியாதி கூட எனக்கு இல்லை, உங்கள் சரீரத்தில் அது இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இயேசுவின் நாமத்தினால போட்டோம் அப்படின்னு விரட்டி விட்டுருவீங்க. ஆமேன். அப்படிலாம் நடக்கும். நம்ம ஊழியத்தில் நடக்கும் சார், நம்ம ஊழியத்தில் நடக்கும். ஏன்னா நம்ம தானே பேசுகிறோம், தேவன் நமக்கு தானே இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓகே, இதை நம்புறீங்களா? ரைட். இதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். 1 பைசா கூட கடனாளியாக இருக்கக்கூடாது, ஒரு வியாதி கூட இருக்கக்கூடாது. ஆமாம், சுகரெல்லாம் காணாமல் போயிடணும், சுகரு ப்ரெஷர்லாம் நார்மல் ஆயிடணும். ஆமாம், கேன்சர்லாம் கரைஞ்சிடணும், கட்டிலாம் இயேசுவின் நாமத்தில் கரைஞ்சிரும். ஆமாம், சுகருக்காக மாத்திரை எடுத்து விட்டவங்க இருக்கிறாங்க, சாட்சி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சுகமாக இருக்கிறாங்க.
டயாலிஸ் பேஷண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம், சிறுநீரக பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. ஹார்ட் பிளாக்ஸு வரவே வராது சார் நமக்கு. ஆமாம், ஆமேன், அல்லேலூயா. ஒரு வியாதியும் இருக்காது, நமக்கு இருக்காது சார். நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். எப்படி? அவர் நல்லவர் சார், அவர் ரொம்ப நல்லவர். நான் நல்லவங்கிறதுனால கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப வல்லவர், அவர் சரி பண்ணுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ரைட்.